Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். இரண்டு விஷயத்தை நீங்க செய்து காட்ட போறீங்க. முதலமைச்சருக்கு இங்கே தோல்வி என்றால் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியை மக்கள் ஏத்துக்கிறார். விக்கிரவாண்டியில வேற ஏதோ செய்தியை சொல்லி இருக்கிறாங்க, நம்ம ஆட்சியை மாற்றி ஆட்சி பண்ணணும், அடுத்த 2 ஆண்டுகள் மக்களுக்கு கீழே வந்து ஆட்சி பண்ணணும், ஊழல் எல்லாம் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது, அதை மக்கள் விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்லி இருக்கிறார். கள்ளச்சாராயம் எல்லா இடத்திலும் கூட தண்ணியை போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். திமுகவினுடைய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் கூட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு சரி பண்றது கிடையாது, அது விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 தொகுதியும் விக்கிரவாண்டி மக்களை பார்த்து எங்கள் சார்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்சி சரியில்லை, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்கும் பொழுது முதலமைச்சருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், எல்லோரும் உங்களை பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு விக்கிரவாண்டி தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஊர் மாறி இருக்கிறது. விக்கிரவாண்டி ஊருடைய சக்தி என்னன்னாங்க, தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை நீங்க நிர்ணயிக்க போறீங்க. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசியலுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதியதோ, அதுபோல் விக்கிரவாண்டி 2024 நீங்க மாற்றி எழுத போறீங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை கீழே உள்ள இருந்து பிரச்சாரம் பண்ணிக்கூடிய அண்ணன் பால் அவர்கள் சொன்னார், இது ஜனநாயகம் ஒரு பக்கமும் பணநாயகம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல். அன்பு சகோதர சகோதரிகளை, இடைத்தேர்தல்னாவே அட்டூழியம் பண்ணுவாங்க. இடைத்தேர்தல்னாவே அரசு இயந்திரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி மோசமான ஒரு சூழலை உருவாக்கி ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பாங்க. இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தலை பார்த்தோம், மக்களை எல்லாம் பட்டி பட்டியா அடைச்சு வச்சாங்க. ஒரு பட்டியலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி பட்டியல் அடைச்சு வச்சா கூட பரவாயில்ல தம்பி, உதயநிதி படத்தை போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி, எப்படி தம்பி அந்த படத்தை பார்க்கறது, பட்டியலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன். விக்கிரவாண்டியில் அந்த கொடுமை உங்களுக்கு இல்லை, காரணம் இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள், பட்டியல் எல்லாம் பறந்து விடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும். அந்த சொந்தங்கள் அங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்படத்தை பட்டியல் அடைச்சு 3 மணி நேரம் பார்க்க வச்சான். அதுக்கு மக்கள் சொன்னாங்க, அண்ணா இது பேசாம நாங்க ஓட்டு போடுறோம், படத்தை மட்டும் பார்க்க வைக்க விடாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விக்கிரவாண்டியில வேட்டி சேலை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் வீதி வீதியாக வலம் பண்றாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் எல்லோரும் வந்திருந்தார். நம்முடைய மருத்துவர் ஐயா நமக்கு தெரியும், மருத்துவர் ஐயாவுக்கு இனமாக இன்னைக்கு இந்திய அரசியல் எந்த ஒரு தலைவருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முழு வாழ்க்கையும் கூட சமுதாய மாற்றத்திற்காக யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது, மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவராகி 5 ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா, நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய மாமா இவர் மருத்துவ பணிக்கு போகும்பொழுது மூட்டை தூக்குனார் துறைமுகத்தில். அவருடைய இல்லத்திலே தங்கி மருத்துவ படிப்பு படித்து மருத்துவர் ஐயா அவர்கள் 86 வயது முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போறாங்க. பாருங்க, இந்த வயசுலையும் தினமும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. விக்கிரவாண்டியில ஒரு தெருவாக ஒரு கிராமமாக போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் மருத்துவர் ஐயா வர்றாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நேற்று இந்த கூட்டம் நடந்தது. நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் வந்திருந்தாங்க. எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும், எல்லா நம்முடைய தொண்டர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும், குறிப்பாக கிராமப்புறத்தினுடைய மறுமலர்ச்சி என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். கிராமப்புறத்திலே வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் இந்தியா செல்லுமே. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக அகில இந்திய பிரதிநிதியாக ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லோரும் இணைந்து அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல அவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. அதை தடுப்பதற்கு திமுக காரங்க என்ன பண்ணாங்க, கூட்டத்துக்கு போகாம இருந்தா 2000 ரூபாய், நீ கூட்டத்துக்கு போகாதீங்க. அதையெல்லாம் தடுத்தும் கூட மக்கள் இங்கே ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். விக்கிரவாண்டியை பொறுத்தவரை மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும்
அரசு இயந்திரத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினாலும் கூட இந்த முறை எங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதன் சார்பாக நிற்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மாபலம் சின்னம் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறோம். காரணங்க, திமுக அமைச்சர்கள்லாம் இந்த மழைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புத்தி செல்வம் மழைக்கு முன்னாடி மழை வந்தோடனே அது கீழே விழுந்து செத்து போயிடும் ஈசன். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள்லாம் இந்த மழையின் போது வரக்கூடிய ஈசனை போல இந்த இடைத்தேர்தலுக்கு ஈசனை போல சுத்திட்டு இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now.